இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவாதி தேவனுடைய நன்மையின் பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய அழகான கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நோவாவின் குடும்பத்துக்கு கிடைத்த அதே மேலான கிருபை உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய விலகாத மாறாத பேரன்பின் பிரசன்னமும் மகத்துவ கிருபைகளும் உங்கள் மேலிருந்து மகிமையாய் நடத்தும்படி உங்களை நாங்கள் பிளஸ் பண்றோம், வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களால் உங்களுடைய அற்புதமான வாழ்க்கை மேன்மை பெற்றிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காட்டில் இருக்கக்கூடிய காண்டாமிருகம் சொல்றாங்க, அந்த காண்டாமிருகத்திற்கு மேல் ஆக்ஸ்பெக்கர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பறவை எப்பவுமே அந்த காண்டாமிருகத்தின் மேலேயே டிராவல் ஆயிட்டு இருக்குமா. அது எங்க போனாலும் டிராவல் ஆயிட்டே இருக்குமா. சும்மா இருக்காதான், அந்த காண்டாமிருகத்தை கொத்துமா, துளையிடக்கூடிய அளவுக்கு கொத்துமா. அப்படி கொத்தும் போது காண்டாமிருகத்துக்கு ரொம்ப வலிக்குமா, பெயினா இருக்கும். ஆனாலும் காண்டாமிருகம் அந்த பறவையை துரத்தாது. எங்க போனாலும், எங்க இருந்தாலும், எங்க அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அந்த பறவை அந்த காண்டாமிருகத்துக்கு மேலேயே இருந்து அதை கொத்திக்கிட்டே இருக்குமா. அதுக்கு வலிச்சாலும் அந்த வலியை தாங்கிக்குமா, சகிச்சுக்குமா, பொறுத்துக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்ன செய்யணுமா, ஒரு காரணம் என்னன்னா, அந்த பறவை இந்த காண்டா மிருகத்தினுடைய காதுகள், உடலில் இருக்கக்கூடிய பூச்சிக்கள், விஷத்தன்மை கொண்ட பூச்சிக்கள், ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு அதுக்கு அசௌகரியத்தை கொடுக்குமா. இந்த ஆக்ஸ்பெக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய பறவை என்ன பண்ணுமா, அந்த ஒட்டுண்ணிகளை எல்லாம் கொன்று சாப்பிட்டுருமா. அப்ப அந்த ஒட்டுண்ணி தரக்கூடிய அந்த இரிட்டேஷன், அந்த ஒரு கஷ்டத்தை விட இந்த வலி ஒன்றும் பெருசில்லை, இதை பொறுத்துக்கலான்னு சொல்லிட்டு பொறுத்துக்குமா. 2வது, இந்த பறவை என்ன செய்யுமா, இந்த காண்டாமிருகம் டிராவல் பண்ணும் பொழுது, ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, இளைப்பாறும் பொழுது இதனுடைய பார்வை திறன் ரொம்ப கம்மியா. மிஞ்சி போனா ஒரு 20 அடிக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை, ஒரு நபரை, ஒரு விலங்கை தான் இதில் பார்க்க முடியுமா. மிஞ்சி போனா சில காண்டாமிருகங்கள் 30 அடி வரைக்கும் தான் அதனுடைய விஷனுடைய பவரே அவ்வளவுதானா. ஆனா பல நேரங்களில் சில துஷ்ட மிருகங்கள், சில ஆபத்துகள், சில நேரத்தில் இந்த காண்டாமிருகத்தை தாக்கக்கூடிய அபாயங்கரமான காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இதை தாக்க வந்தால் காண்டாமிருகத்துக்கே தெரியாது. ஏன்னா தூரத்துலேருந்து அது ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். அதனால இந்த பறவை என்ன பண்ணுமா, காண்டாமிருகத்துக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு கத்துமா. ஒரு ஆபத்து வருது, ஒரு துஷ்ட மிருகம் வருது, அழிக்க வருது, தாக்க வருதுன்னா காண்டாமிருகத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு கத்துமா, கூச்சலிடுமா, அபாய மணி எழுப்புவது போல், அந்த ஒளி எழுப்புவது போல எழுப்பிட்டே இருக்குமா. உடனே அந்த அலர்ட் மெசேஜை கேட்ட உடனே காண்டாமிருகம் டக்குன்னு விழிப்படைஞ்சி தன்னை அழகா சேஃப்கார்ட் பண்ணிக்குமா, தன்னை அழகா பாதுகாத்துக்குமா. அப்போ அந்த காண்டாமிருகம் யோசிக்குமா, இந்த சின்ன வலி நமக்கு கஷ்டமா தான் இருக்கு, இந்த பறவை கொத்துற வலி, ஆனாலும் என் உயிரையே காப்பாத்துதே, என் வருங்காலத்தையே காப்பாத்துதே, என் ஜீவனையே காப்பாத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டாமிருகம் என்ன பண்ணுமா, பரவாயில்ல சின்ன வழி தானே, வலிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருமா. என்ன, அதை விட பெரிய நன்மை உதவி இது எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பொறுத்துக்குமா. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றாடமும் ஒரு பெயின் நமக்கு இருக்கு, நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாருங்க, படிப்பே ஒரு சுமை, அது ஒரு வலி. கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், யாரா வேணா இருக்கட்டுமே, படிப்பே பிள்ளைங்களுக்கு ஒரு வலி. சில நேரத்தில் பாருங்க, பிசினஸ் பண்றோம் பாருங்க, அவ்வளவு பிரஷர், வலி. குடும்ப நிர்வாகம், பொறுப்பு, கடமைகள், வலி. காரியங்கள், கடமைகள் நிறைவேற்ற வேண்டியது, ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு காரியத்தை முடிக்கணும், ஒரு காரியத்தை வாங்கணும், அவ்வளவு போராட்டம் இருக்கு பாருங்க இந்த உலகத்துல. எல்லாமே வலிதான். ஆனா இந்த வலியெல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும், நல்ல ஞானம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும்.
செல்வாக்கு கிடைக்காம போயிரும், செல்வங்கள் கிடைக்காம போயிரும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்காம போயிரும், மக்கள் செல்வாக்கு கிடைக்காம போயிரும், அநேக பலன்கள், அநேக அனுபவங்கள், அநேக தானங்கள், அநேக உதவிகள், அநேக ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிரும். இப்ப வலிக்குதுதான், இருந்தாலும் கடமை, பணி, உத்தரவாதம் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா அதன் மூலம் நல்ல அனுபவம், நல்ல பக்குவம், நல்ல புரிந்துணர்வு, நல்ல தெளிவு, நல்ல ஞானம், நல்ல விவேகம் கிடைச்சிடும். அதன் மூலம் உங்க வருங்காலத்தை நீங்க அழகா காப்பாத்திக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க 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 துஷ்ட நரிகளுக்கு, கிழ நரிகளுக்கு, குழி நரிகளுக்கு, மோசமான சிங்கங்களுக்கு, பாயும் புலிகளுக்கு, தந்திரமான விஷ எல்லா ஜந்துகளுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க, மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு விவேகம், ஒரு அனுபவம் இந்த பெயின் மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும். சொல்லுவாங்க பாருங்களேன், இந்த வளரக்கூடிய மரங்கள்ல ஆணி அடிப்பாங்களாம். எப்படி? மரங்கள்ல என்ன அடிப்பாங்களாம்? ஆணி அடிப்பாங்களாம். ஆனால் மரங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஆணியை வைத்து என்னை அடித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த வலியை பார்க்காதான், நான் வளர வேண்டும் என்று சொல்லி வளர்ச்சியை பார்க்குமா. ரிசல்ட் என்ன ஆகும்? எவ்வளவு வலி வந்தாலும், இந்த மரம் எவ்வளவு ஆணி அடிச்சாலும், இந்த மரம் எவ்வளவு பாதிப்பு கொடுத்தாலும், இந்த மரம் வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அது அடர்த்தியிலும் உயரத்திலும் வனப்பிலும் வலிமையாய் பெருக ஆரம்பித்து விடுமாம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வலிக்குதே அப்படின்னு சொல்லி உங்கள் கடமைகள், பொறுப்புகள், உத்தரவாதங்களை தட்டி கழிக்காதீர்கள். நடைமுறைப்படுத்துங்கள், செயல்முறைப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாடுகள் இருக்கு இந்த காலத்துல, ஆனா பிறகு ஒரு பெரிய மகிமை இருக்கு, பெரிய ரிவார்ட்ஸ் இருக்கு, பெரிய அவார்டு இருக்கு, பெரிய பெரிய பலன்கள் இருக்கு, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தற்காலிகமாய் வரக்கூடிய அசௌகரியங்கள், சுமைகள், வலிவேதனைகள், இதையெல்லாம் நீங்க பெருசா நினைக்காம அதன் மத்தியிலும் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை அழகாய் நிறைவேற்றுங்கள். ஆலமரமாய் உயர்ந்து நிற்பீர்கள். வலிமையாய் ஆலமரம் போல் நீங்கள் மேன்மை பெற்றிருப்பீர்கள். நன்மைகள் குறையாத சம்பூர்ணங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்கள் வலி, வேதனை எல்லாமே வளமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள். வலிகளை பெயினா பார்க்காதீங்க. அதன் மூலம் எனக்கு ஒரு கெயின் இருக்கு, ஒரு நன்மை இருக்குன்னு பாருங்க. உங்க பெயின்லாம் கெயினா மாறுன்றதை நீங்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆலயத்திற்கு உண்மையா இருங்கள், ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள், தவற விடாதீர்கள். நாளைக்கு நம்முடைய ஆலயத்திலும் ஆராதனைகள் உண்டு. அருகாமையில் உள்ளவர்கள் பங்கு கொள்ளுங்கள். தொலை தூரத்தில் இருப்பீர்களே ஆனால் ஆன்லைன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அருண் ஸ்கைலாப், அன்பு சகோதரர் டி வெற்றிவேல், அன்பு சகோதரர் கே சாமுவேல் மற்றும் அன்பான பிள்ளைகள் எஸ் சுஜித் சாமுவேல், பி ரம்யா, ஏ பிரதீக்ஷா, டீனு மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 பிறந்த நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் வி கெவின், டி ஜோயல், என் நிஷாலினி மற்றும் நாளைக்கு திருமண நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஏ சேகர், சிஸ்டர் எத்தல் தம்பதியார், அன்பு சகோதரர் எம் கிரேஸ் இம்மானுவேல், சிஸ்டர் ஷீபா தம்பதியார் நாளைக்கு திருமண நாள் காண போகிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினால
நேசக்கரம், பாசக்கரம், சிநேகக்கரம், பிரியமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால, நேச சிநேக பிரிய நாமத்தினால, மகத்துவமான நாமத்தினால இன்றைய காரிய கடமைகளை உடைய பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்கு உள்ள பாடுகள், வருத்தங்கள், சிரமங்களை கண்டு கடமைகளை தள்ளி போடாமல், தன்னுடைய பொறுப்புகளை உதறி தள்ளாமல், நிறைவேற்ற வேண்டியவைகளை சீராய் சிறப்பை நிறைவேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. அதன் மூலம் வரக்கூடிய பெரிய மகிமையை, பெரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி தேவனே உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளையும், நாளை தினத்தில் பிறந்த நாள் திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பான தெய்வம், அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்ட வேண்டுமென நலமான பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.